அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் முற்றிலுமாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி ஸ்கூல் புக் வைஸாக நடத்தப்பட்டு வருகிறது. சிலபஸ்லேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து அதில் குறிப்பாக யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6 ரிலேட்டடான மாதிரி தேர்வுகள் தான் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இது முழுக்க பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா இந்த இலவச மாதிரி தேர்வு 7 மாதிரி தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 மாதிரி தேர்வுகளுக்கான விளக்கங்கள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. இந்த டெஸ்ட் பேட்சில் இலவச டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை இதான ஒரு நம்பரை தொடர்பு கொள்ளலாம். 8489670372 9626583064 அல்லது 9597283986 இந்த நம்பர் ஏதான ஒரு நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. அதே போல இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. குரூப் 1 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்முடைய மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க நியூ சிலபஸ் படி எடுக்கப்பட்டுள்ளது. வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் 8வது மாதிரி தேர்வு. இதில் பார்த்தீங்கன்னா எட்டாவது மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் யூனிட் 5ல நிதி ஆணையம் அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு உறவுகள் ரிலேட்டடான 30 கேள்விகளுக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். எக்ஸாமை பொறுத்தவரையும் 15/1/2026 நடைபெற்றது. கொஸ்டின் நம்பர் 8. முதல் கேள்வி, நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? நமக்கு நிதிக்குழு பற்றி ரொம்ப முக்கியமானது. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நிதிக்குழு 1951ஆம் ஆண்டு அங்கு தொடங்கப்பட்டது. ஸோ நிதிக்குழு பொறுத்தவரை நிதிக்குழு அல்லது நிதி ஆணையம் எப்போ தொடங்கினாங்க? 1951. சரி. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, நிதிக்குழு அரசியலமைப்பை சார்ந்தது அல்ல அப்படின்னு தந்திருக்காங்க. நிதி ஆணையத்தை பொறுத்தவரையும் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ல தான் உருவாக்கப்பட்டது. அப்படி இந்த அரசியலமைப்பை சார்ந்தது அல்லன்னு தந்திருக்காங்க. 2வது கூற்று தவறு. நிதிக்குழு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறது. நிதிக்குழுவை பொறுத்தவரையும் 3 ஆண்டான கிடையாது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. அப்போ 3வது கூற்று தவறா இருக்கு. 4. நிதி ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை 4 உறுப்பினர்களை பிரதமர் நியமிக்கிறார்களா? கிடையாது. ஸோ நிதி ஆணையத்தை பொறுத்தவரை ஒரு தலைவர் பிளஸ் 4 உறுப்பினர்கள், மொத்தமா 5 பேர் இருப்பாங்க நிதி ஆணையத்தில். இதை யார் நியமிப்பார்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். இங்க பிரதமர் தந்திருக்காங்க. அப்போ 4வது கூற்று தவறா இருக்கு. அப்போ இங்க எது சரினா 1 மட்டும்தான் சரியா இருக்கு. அப்போ நிதிக்குழு அல்லது நிதி ஆணையனாவே 1951 தொடங்கப்பட்டது. இது அரசியலமைப்பை சார்ந்த ஒரு அமைப்பு. இது பார்த்தீங்கன்னா இதை யார் நியமிப்பாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. இதில் மொத்த உறுப்பினர்கள், அதாவது தலைவர் பிளஸ் உறுப்பினர்களை சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடியது 5 நபர்கள். 1+4 சொல்லலாம். செகண்ட் கொஸ்டின், பொறுத்துக முதல் நிதிக்குழு தலைவர். நமக்கு இந்த நிதிக்குழு தலைவரை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமானது. பட்டியல் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஸோ முதல் நிதிக்குழு தலைவர் யாருன்னா கே.சி. நியோகி. 2வது நிதிக்குழு தலைவர் கே. சந்தானம். 3வது நிதிக்குழு தலைவர் ஏ.கே. சாந்தா. 4வது நிதிக்குழு தலைவர் பி.வி. ராஜமன்னா. சரியான விடை ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. கேள்வி 3, நிதிக்குழுவின் செயல்பாடுகளில் தவறானது எது எவை? அப்ப நிதிக்குழுவின் செயல்பாடுகள் எது தவறுன்னு பார்க்கலாம். 1, மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே வரியின் மூலம் கிடைக்கும் நிகர லாபத்தை பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்கிறது. நிதி ஆணையத்தினுடைய மிக முக்கியமான பணி என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய டாக்ஸ் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தை பகிர்ந்தளிக்க பரிந்துரை செய்கிறது. சரி. 2, மாநிலங்களுக்கு மானியங்கள் மற்றும் கடன்களை வழங்க பரிந்துரை செய்கிறது. நிதி ஆணையத்தினுடைய மிக முக்கியமான செயல்பாடு மாநிலங்களுக்கு மானியங்கள் பிளஸ் கடன்களை வழங்க பரிந்துரை செய்கிறது. 2வது கூற்று சரி. 3, மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நிதி ஒப்பந்தம் பற்றி ஆராய்வுதல் தந்திருக்காங்க. நிதி ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க நிதி ஒப்பந்தம் தொடர்பா எது ஒப்பந்தம் போட்டாலும் அதை பற்றி ஆராயும். இந்த ஆராய்வதில் தந்திருக்கு. தவறு. நெக்ஸ்ட் ஒன், நிதி ஆணையத்தின் பரிந்துரைகள் ஆலோசனைகளாக மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அவற்றை செயல்படுத்துவது மத்திய அரசின் முடிவாகும். ஸோ அதை ஆலோசனை மட்டும் தான் தருவாங்க
இம்ப்ளிமெண்ட் பண்றதால யார்கிட்ட இருக்குன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். சரி, கேள்வி என்ன, நிதிக்குழுவின் செயல்பாடுகளில் தவறான எது அப்படின்னா 3 மட்டும் தவறா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், கேள்வி 4, சரியான நிதியை தேர்வு செய்க. முதல் நிதிக்குழு காலம் 1951 to 56 இருக்கு. சோ முதல் நிதிக்குழு காலம் 51 to 56 கிடையாது. 1952 ல இருந்து 1957 வரை இருக்கும் முதல் நிதிக்குழு. இரண்டாவது நிதிக்குழு 1957 to 61 இருக்கு. சோ இரண்டாவது நிதிக்குழு ஸ்டார்டிங் 1957 தான், முடிவு வந்து 1962 ல வந்திருக்கும். சோ 2 தவறு. 3வது நிதிக்குழு காலம் 1962 ஸ்டார்ட் ஆகி 66 ல முடிஞ்சிருக்கும். சரி, 4வது நிதிக்குழு 1966 to 69. क्वेश्चंस என்ன பண்ணிட்டானா, இப்போ ரீசன்ட்டா என்ன பண்றானா கால வரிசைப்படுத்துறதுன்னு கேள்வி கேட்பாங்க. முதல் நிதிக்குழு காலம் என்னன்னு கேட்கலாம், இல்ல டைரக்டாவும் கேட்றுவாங்க. சோ நமக்கு இந்த நிதிக்குழுனாவே எத்தனாவது நிதிக்குழு, யார் தலைவர், எப்ப அமைக்கப்பட்டது, அதனுடைய காலம், செயல்பட காலம் என்னன்றதை தெளிவா படிச்சு வச்சுக்காங்க. சோ திரும்ப இதை ரீட் அவுட் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு மறக்காது. இங்க சரியானது 3 4 சரியா இருக்கு. கேள்வி 5, 80வது சட்ட திருத்தம் எந்த நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி கொண்டு வரப்பட்டது? 80வது சட்ட திருத்தம் எந்த நிதிக்குழு பரிந்துரை தந்ததுன்னா 10வது நிதிக்குழு தான் பரிந்துரை தந்தது. கேள்வி 6, நீட்டிக்கப்பட்ட ஏழ்மை கோடு எனும் புதிய கருத்தை பயன்படுத்திய நிதிக்குழு எது? நீட்டிக்கப்பட்ட ஏழ்மை கோடு எனும் புதிய கருத்தை பயன்படுத்திய நிதிக்குழு 7வது நிதிக்குழு. கேள்வி 7, பொறுத்துக. 12வது நிதிக்குழு தலைவர் யார்? 12வது நிதிக்குழு தலைவர் பொறுத்தவரை சி ரங்கராஜன். 13வது நிதிக்குழு தலைவர் விஜய் எல் கேல்கர். 14வது நிதிக்குழு தலைவர் ஒய் வேணுகோபால் ரெட்டி. 15வது நிதிக்குழு தலைவர் என் கே சிங். அப்ப அரவிந்த் பனகர் எத்தனாவது நிதிக்குழு வரும்னா 16வது நிதிக்குழு. தற்போது இருக்கக்கூடியது 16வது நிதி ஆணையம், அதனுடைய தலைவர் தான் அரவிந்த் பனகாரியா வருவாரு. அப்ப இங்க சரியான விடை 5 3 2 1. சோ நிதி ஆணையத்தை பொறுத்தவரையும் மொத்தம் இதுவரை வந்து 16வது நிதி ஆணையம் தற்போது செயல்பாட்டில் இருக்கு. இதுக்கு முன்ன 15 நிதி ஆணையம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. கேள்வி 8, நிதி ஆணையத்தின் தலைவருக்கான தகுதிகளில் சரியானது எது எவை? நிதி ஆணையத்தின் தலைவருக்கான தகுதிகள் என்னன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிக்கான தகுதி பெற்றிருக்க வேண்டும். சரி. அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சரி. நிதி நிர்வாகத்தில் அனுபவம் பெற்றவர்களாக இருத்தல் வேண்டும். 4, நிதிக்குழு தலைவரை பதவிப்பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். நிதிக்குழு தலைவரை பதவிப்பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு? குடியரசுத் தலைவர் ஆவார். சோ அப்ப நிதி ஆணையத்தின் தலைவருக்கான தகுதியில சரியானது வந்து பாத்தீங்கன்னா 4மே சரியா இருக்கு. உச்சநீதிமன்ற நீதிபதி தகுதியை பெற்றிருக்கணும், அரசு மற்றும் நிர்வாக கணக்குகளில் அனுபவம் பெற்றதா இருக்கணும், நிதி நிர்வாகத்தில் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா இருக்கணும். இதை நியமிக்கிறது பதவிப்பிரமாணம் செய்து வைப்பவர் குடியரசுத் தலைவர் ஆவார். அப்போ நிதி ஆணையத்தின் தலைவருக்கான தகுதியில் அனைத்துமே சரி. கேள்வி 9, நிதி ஆணையத்தின் தலைவர்களை நியமிக்கப்பட்ட ஆண்டுகளின் வரிசையில் சரியானதை தேர்வு செய்க. இங்க பிரேமநந்தா ரெட்டி, 2 மகாவீர் தியாகி, 3 வைவி சவான், 4 ஜெயம் ஷரத். சோ மகாவீர் தியாகி இங்க வந்து பாத்தீங்கன்னா 5வது நிதிக்குழு தலைவர் தான் மகாவீர் தியாகி. அடுத்து 6வது நிதிக்குழு தலைவர் பிரேமநந்தா ரெட்டி, 7வது நிதிக்குழு தலைவர் ஜெயம் ஷரத், 8வது நிதிக்குழு தலைவர் வைவி சவான். அப்ப இங்க சரியான காலவரிசை 2 1 4 3. காலவரிசைப்படியும் கேட்கலாம், ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சில பார்த்துட்டாங்க. 5வது நிதிக்குழு தலைவர் மகாவீர் தியாகி, 6வது நிதிக்குழு தலைவர் பிரேமநந்தா ரெட்டி, 7வது நிதிக்குழு தலைவர் ஜெயம் ஷரத், 8வது நிதிக்குழு தலைவர் வைவி சவான். கேள்வி 10, முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. கேள்வியை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1951. காலம்னு கேட்டா முதல் நிதிக்குழு காலம்னு கேட்டா 1952 ல இருந்து 57 வரை வரும். நம்ம முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்டது டைரக்டா ஆப்ஷன் சிக்கு போயிடக்கூடாது, அது தவறாயிரும். நிதிக்குழு அமைக்கப்பட்டது 51, அது செயல்படுற காலம் வந்து
1952 இருந்து 57 வரை. கேள்வி தெளிவா உள்வாங்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம கேள்வி சரியா உள்வாங்கிட்டோம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி 11. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகளை பற்றி குறிப்பிடும் சரத்து எது? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. இதில் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, 3 ஆர்டிகல். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட்ல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸ் போடுறாங்க, வசூலிக்கிறாங்க, அதை வந்து ஸ்டேட்ஸ்க்கு வந்து பிரிச்சு தராங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 269, ஆர்டிகல் 269. சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸ் போடுறான், அவனே வசூல் பண்றான், அவனே வந்து ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் பிரிச்சு தரதை பற்றி சொல்லக்கூடியது 269. கேள்வி 12. சரியான விதியை தேர்வு செய்க. சட்ட விதி 270, சட்ட விதி 268, சட்ட விதி 269. இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. சோ சட்ட விதி 270 என்ன சொல்லுது? மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்த பற்றி சொல்லுதானா? கிடையாது. முதல் ஆர்டிகல் தப்பா தந்திருக்காங்க. இரண்டாவது சட்ட விதி 268 மத்திய அரசு மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை பற்றி சொல்லுதானா? கிடையாது. 3 சட்ட விதி 269, சட்ட விதி 269 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகளை பற்றி சொல்லுது. அப்ப இங்க சரியான 3 மட்டும் தான் சரியா இருக்கு, 1 வந்து மாறி இருக்கு. ஆர்டிகல் 270 வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 270 மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு, மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை பற்றி சொல்றதா ஆர்டிகல் 270. ஆர்டிகல் 268 என்ன சொல்லுதுன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துது. டாக்ஸ் போடுறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா அதை வசூல் பண்றது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். டாக்ஸ் போட்டு அவங்களே வசூல் செஞ்சு அவங்களே ஸ்டேட் கவர்மெண்ட் பிரிச்சு தந்தாங்கன்னா அது 269. டாக்ஸ் மட்டும் போடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா அதை வசூலிச்சு அதை எடுத்துக்கிறது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தா அது 268. 270 இருந்தா மத்திய மற்றும் மாநில அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகளை பற்றி சொல்லக்கூடியது. ஸோ தெளிவாக உருவாக்கிக்கோங்க. இது ரிப்பீட்டடா கேட்கிறாங்க, உறவுகள் ரிலேட்டடா, டாக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். கேள்வி 13. தவறான விதியை தேர்வு செய்க. மத்திய பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்கு? மத்திய பட்டியலை பொறுத்தவரையும் 100 துறைகள் இருக்கு. மத்திய பட்டியல 100 துறைகள் இருக்கு. சரி. மாநில பட்டியல 52 துறைகள் இருக்கானா? கிடையாது, தவறு. பொது பட்டியல் 67 துறைகள் இருக்கானா? கிடையாது. மாநில பட்டியல் 61 துறைகளும் பொது பட்டியல் 52 துறைகளும் இருக்கு. மத்திய பட்டியல் 100 துறைகள். அப்ப இங்க தவறான விடை 2, 3 தவறா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். கேள்வி 14. பின்வரும் தொடர்களில் சரியானது எது எவை? இதுல 4 கூற்று கேட்டிருக்காங்க, 4 கூற்று சரியாக பார்க்கலாம். 1 ஆர்டிகல் 280 நிதிக்குழுவை பற்றி விளக்குகிறது. ஆர்டிகல் 280 என்ன சொல்றது? நிதிக்குழு. சரி. ஆர்டிகல் 280ல 3 நிதிக்குழுவின் பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 280 நிதிக்குழுவை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 280ல 3 நிதிக்குழுவின் பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. இரண்டாவது கூற்று சரி. 3 சட்ட விதி 275ல 1 மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்குள்ள மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கையை உறுதி செய்கிறது. சோ ஆர்டிகல் 275 என்ன சொல்லுது? 275ல 1 மானியத்தை பற்றி சொல்லுது. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வழங்கக்கூடிய மானியம், அந்த மானியத்தை பெறுவதற்கான தகுதிகளை பற்றி சொல்லுவதுதான் ஆர்டிகல் 275ல 1. நெக்ஸ்ட் ஒன். சட்ட விதி 282. சட்ட விதி 282 படி எந்த ஒரு பொது நோக்கத்திற்காகவும் மத்திய அரசு அல்லது மாநில அரசுகள் மானியங்கள் வழங்கலாம். மேலும் தனது வருவாயில் இருந்து செலவினங்களை ஈடு செய்கின்றன. அனைத்து வருவாய் மற்றும் செலவினங்களுக்கு பாராளுமன்றமோ அல்லது மாநில சட்டமன்றமோ சட்டம் ஏற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. இது என்ன விதி? ஆர்டிகல் 282. ஆர்டிகல் 282 என்ன சொல்லுதுன்னா எந்த ஒரு பொது நோக்கத்திற்காகவும் ஜெனரலா சமூக சார்ந்த ஒரு இதுக்காகவும் ஒரு மானியத்தை தரலாம். ஸ்டேட் கவர்மெண்ட் தரலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் தரலாம். அப்படி தரும்போது அதுக்கான சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றிக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 282. அப்போ இதுல சரியானது 4 கூற்றுமே சரி. எக்ஸாம் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவா படிச்சுக்காங்க. கேள்வி 15. டேஷ் விதியின்படி தமிழ்நாடு நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது. டேஷ் விதியின்படி தமிழ்நாடு நிதி ஆணையம். சோ எப்பனா என்ன விதினா 243 ஐ ஆர்டிகல் 243 ஐ
இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு நிதி ஆணையம் எப்போ அமைக்கப்பட்டது அப்படின்றத ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 16. 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? அதாவது இப்போ கரண்டா இருக்கிற பினான்ஸ் கமிஷனை பொறுத்தவரை 16வது நிதி ஆணையத்தை பொறுத்தவரை 2023 அமைச்சாங்க. கேள்வி 17. சரியான நிதியை தேர்வு செய்க. இங்க 16வது நிதிக்குழு தலைவர் யாரு? அரவிந்த் வடகரையா. சரி. 10வது நிதிக்குழு தலைவர் கேசி பந்த். சரி. 9வது நிதிக்குழு தலைவர் ஒய்பி சவான் வருவார்னா கிடையாது. 8வது நிதிக்குழு தலைவர் என்கேடி சால்வே வருவார்னா கிடையாது. தப்பு. 9வது நிதிக்குழு தலைவர் என்கேடி சால்வேவும் 8வது நிதிக்குழு தலைவர் ஒய்பி சவானும் வருவாங்க. ஸோ இங்க சரியானது 1, 2 சரியா இருக்கு. கேள்வி 18. பொறுத்துக. நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டுகளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. 8வது நிதிக்குழு எப்ப அமைச்சாங்க? 8வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. 8வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. 9வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1987. 12வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2003. 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2012. 8வது நிதிக்குழுனாவே 1983. 9வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 1987. 12வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2003. 14 2012. இங்க சரியான விடை ஆப்ஷன் பாம்பே 3, 1, 2, 4. கேள்வி 19. சரியான விடையை தேர்வு செய்க. 13வது நிதிக்குழு எப்ப அமைச்சாங்க? 13வது நிதிக்குழு 2006 அமைச்சாங்கன்னா கிடையாது. தப்பு. 14வது நிதிக்குழு எப்ப அமைச்சு? 2013 கிடையாது. 2012 அமைச்சிருப்பாங்க. மேலே நம்ம பார்த்துருக்கோங்க. 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2017. சரி. 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2024 கிடையாது. 2023 அமைச்சிருப்பாங்க. இது 13வது நிதிக்குழு 2005 இருக்கு. இங்க 2006 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இங்க சரியான எதுனா 3 மட்டும் தான் சரியா இருக்கு. 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2017. அதே 16வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2023. 24 தந்திருக்கு. ஸோ நம்ம மத்திய நிதிக்குழுவுடைய மொத்த டேட்டாவை நம்ம இங்க பார்த்துடலாம். முதல் நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1951. தலைவர் கேசி நியோகி. காலம் 1952 to 57. 2வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1956. தலைவர் கே சந்தானம். காலம் 57 to 62. 3வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1960. ஏ கே சந்தா. 62 to 66. காலம். 4வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 64. தலைவர் பி டி ராஜமன்னா. காலம் வந்து பாத்தீங்கன்னா 66 to 69. 5வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1968. மகாவீர் தியாகி தலைவர் தேர்வு செஞ்சிருப்பாங்க. காலம் 69 to 76. 6வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1972. பிரேமநந்த ரெட்டி. 1974 to 79. காலம். 7வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 1977. ஜே எம் ஷெலட் தலைவர். காலம் பார்த்தீங்கன்னா 1979 to 84. 8வது நிதிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1983. தலைவர் ஒய்பி சவான். காலம் 84 to 89. 9வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 87. என்கேடி சால்வே. காலம் 89 to 95. 10வது நிதிக்குழு தலைவர் அமைக்கப்பட்டது 1992. கேசி பந்த் தலைவர் தேர்வு செஞ்சிருப்பாங்க. 95 to 2000. 11வது நிதிக்குழு தலைவர் அமைக்கப்பட்ட ஆண்டு 98. ஏஎல் குஷ்ரோ. காலம் 2000 to 2005. 12வது நிதிக்குழு தலைவர் அமைக்கப்பட்டது 2003. சி ரங்கராஜன். காலம் 2005 to 2010. 13வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2007. அங்க மேல 2006 தந்திருப்பாங்க. மாத்தி சொல்லிருப்பாங்க 2005. ஸோ 13வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2007. விஜய் எல் கேல்கர். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 2010 to 2015. 14வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2012. ஒய் வி ரெட்டி. ஒய் வேணுகோபால் ரெட்டி. இவருடைய காலம் 2015 to 2020. 15வது நிதிக்குழு அமைக்கப்பட்டது 2017. என் கே சிங். 2020 21 to 26 வரை இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன் 16வது நிதிக்குழு
16வது நிதிக்குழுவை பொறுத்தவரையும் தற்போது இருக்கக்கூடிய 16வது நிதி ஆணையம் அமைக்கப்பட்டது 2023 அரவிந்த் பனகரியா தலைவர் 2007 காலம் 2026 டு 31 வரை இருந்திருப்பாரு. ஸோ மொத்தமா நிதிக்குழுவை பொறுத்தவரை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ முதல் நிதிக்குழு தலைவர் கால வரிசைப்படுத்துறது கட்டாயம் கேட்பாங்க, அமைக்கப்பட்ட ஆண்டு கேட்பாங்க, அல்லது காலம் கேட்பாங்க, சரியானது எதுன்னு கேட்பாங்க, தவறானது எதுன்னு கேட்பாங்க, பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஆஃப் அளவுகள் கேட்பாங்க. தெளிவா படிச்சு வச்சுக்கணும். அப்போ முதல் நிதிக்குழு தலைவர் கேசி நியோகி, 2 கே சந்தானம், 3 ஏ கே சாந்தா, 4 ராஜமன்னார், 5 மகா வித்யார்த்தி, 6 பிரேமநந்தா ரெட்டி, 7 ஜே எம் சரத், 8 ஒய்வி சவான், 9 எல்கேபி சால்வே, 10 கேசி பல்த், 11 ஏ எம் குஸ்ரு, 12 சி ரங்கராஜன், 13 விஜய் என் கேர்கர், 14 ஒய்வி ரெட்டி, 15 என் கே சிங், 16 அரவிந்த் பனகாரியா. கேள்வி 20. ஒரு ஆண்டில் நாட்டின் எல்லைக்குள் உள்ள உற்பத்திக்காரர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு, ஒரு நாட்டில் எல்லைக்குள் உற்பத்தி செய்யப்பட்ட வெளியீடுகளின் மொத்த மதிப்பு என்ன சொல்றாங்க? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி சொல்றாங்க. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். கேள்வி 27. புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை அமைக்கப்பட்டது 1991. நம்ம இதுல இருந்து 20ல இருந்து 30 வரை இருக்கக்கூடிய இந்த 10 क्वेश्चन பாத்தீங்கன்னா எகனாமிக் ரிலேட்டடான ப்ரீவியஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பல்வேறு எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்ட கேள்விதான். சோ புதிய தொழிற்கொள்கை எல்பிஜி சொல்வாங்க, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். எல்பிஜி புதிய தொழிற்கொள்கை, புதிய வாணிப கொள்கை எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது? 1991. கேள்வி 22. தொழில் வரி விதிப்பது, தொழில் வரியை வந்து விதிக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டா, ஸ்டேட் கவர்மெண்டா, அல்லது ரெண்டுமா, அல்லது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியான்னு கேட்டிருக்காங்க. தொழில் வரியை வந்து விதிப்பது மாநில அரசு தான், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் விதிப்பாங்க. கேள்வி 23. இந்திய ரூபாயின் அடையாள குறியீடு டேஷ் மொழி பொறிக்கப்பட்டதன் வாயிலாக கிடைத்தது. இந்திய ரூபாயின் அடையாள குறியீடை பொறுத்தவரையும் தேவநாகரி தான் மற்றும் ரோமன் ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்பட்டது. தமிழ்நாட்டை சேர்ந்த உதயகுமார் தான் வடிவமைச்சிருப்பாங்க. எப்போ வடிவமைச்சாங்க ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கேள்வி 24. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. கேள்வி 25. இந்தியாவின் தேசிய வருமானம் எத்தனை முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது? சோ இந்தியாவை பொறுத்தவரை தேசிய வருமானத்தை பொறுத்தவரை நேஷனல் இன்கம் 3 டைம்ஸ் 3 முறைகள் வாயிலாக கணக்கிடப்படுகிறது. சோ क्वेश्चंस எப்படி ப்ரீவியஸ் क्वेश्चंस செட் பண்ணிருக்காங்க பாருங்க. கேள்வி 26. சரியான விடையை தேர்வு செய்க. சோ இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் கவர்னர் சர் ஆஸ்போர்ன் ஸ்மித். இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர், கரண்ட் பிரசிடென்ட் இப்ப ஆட் பண்ணிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் ஸ்ரீ சஞ்சய் மல்ஹோத்ரா. ஐ டு வாட் ஐ டு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ரகுராம் ராஜன். அப்ப இங்க சரியானது 3மே சரியா இருக்கு. கேள்வி 27. முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? முதல் தொழிற்கொள்கை தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1982. கேள்வி 28. பின்வருவனற்றுள் எது நிதி கொள்கையின் கீழ் வரும்? எது? வங்கி வீதம், அரசின் செலவு, வெளியங்காடி நடவடிக்கை, மாறும் ரொக்க இருப்பது. நிதி கொள்கையின் கீழே வரது அரசின் செலவு வரும். கேள்வி 29. இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை, நம்ம பொறுத்தவரையும் அதிகமா வந்து இறக்குமதி செய்யறதை விட ஏற்றுமதி இருந்தாங்கன்னா அது சாதகமான வணிக நிலை. சப்போஸ் வந்து அதிகமான இறக்குமதி செஞ்சா பாதகமான வணிக நிலை இருக்கும். இந்தியா வந்து தற்போது எந்த வணிக நிலையில் இருக்கின்றது? ஆன்சர் தெரிஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. சோ இறக்குமதியின் மதிப்பை காட்டிலும் ஏற்றுமதியின் மதிப்பு கூடுதலாக இருக்கும் பொழுது உள்ள வணிக நிலை சாதகமான வணிக நிலை. கேள்வி 30. இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார்? இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தது எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் சி. சுப்பிரமணியன். இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தது எம்.எஸ். சுவாமிநாதன் மற்றும் சி. சுப்பிரமணியன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரையும் யூனிட் 5 எக்கனாமிக் ரிலேட்டடான 30 கேள்வியை நம்ம முழுமையாக பார்த்துருக்குறோங்க. நிச்சயமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும்
முழுக்க முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.